ஆடி 1ஆந்தேதியே நம்மளுக்கெல்லாம் பண்டிகை தான். அது எஸ்பெஷலி சவுத்தில் என்ன பண்ணுவா, ஆற்றுல வடை பாயசம் எல்லாம் பண்ணி பெருசாக கொண்டாடுவா. ஏன்னா இது தட்சிணாயனத்தை நம்ம வெல்கம் பண்ணுறோம். இதை தவிர மான்சூனு இப்போ தான் ஆரம்பிக்கும். காவேரியில் தண்ணி ரொம்ப கொள்ளாதைக்கு பெருகி ஓடணுன்னு வேண்டிப்போம். அதுதான் ஆடி 18 நம்ம கொண்டாடுறது. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு அம்பாளோட அனுகிரகம் வேணும். அதனால் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஆடி 1ஆந்தேதியிலேருந்து ஆரம்பித்து நம்ம நிறைய பகவானை வேண்டி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருப்போம். இப்போது ஆடி கூழ் ஊற்றுறது அதுதான், நம்ம அம்பாளை வேண்டிக்கிறதும் அதே தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஆடி மாதம் 1ஆந்தேதிக்கு பருப்பு இல்லாத கல்யாணமாக நான் அந்த காலத்தில் சும்மா கேட்கல. அதனால் நான் இன்றைக்கி கடலை பருப்பில் தேங்காய் பால் விட்டு பாயசம் பண்ணி, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையும் வேறு இன்றைக்கி விசேஷங்கிறதுனால நைவேத்தியம் பண்ணேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு வாசனை வரைக்கும் வறுத்து அதை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை நல்லா தண்ணியில் கரைய வச்சு வடிகட்டி அது கொதிக்கும்போது இந்த வெந்த கடலை பருப்பையும் அதில் போட்டு மேஷ் பண்ணி அதுவும் சேர்ந்து கொதி வரும்போது வேணுங்கிற அளவு தேங்காய் பால், ஃப்ரெஷ் மில்காக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி கோகனட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்ந்து எல்லாம் கொதித்து வரும்போது ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, வறுத்த தேங்காய், ஏன்னா தேங்காயை கிரேட் பண்ணி வறுத்து தான் போட்டிருக்கேன், திருவின தேங்காயை. வாய்க்கு வாய் அந்த தேங்காய் பாலோடு இந்த தேங்காய் கிடைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாயசம். சுக்கு பொடி எதுக்குன்னா ஈஸி டைஜஷனுக்காகன்னு. நீங்கள் இன்றைக்கி ஆடி பண்டிகைக்கு என்ன பாயசம், என்ன ஸ்வீட் பண்ணல என் கூட ஷேர் பண்ணுறீங்களா?